படம் நல்லா இருந்தது. ஒரு ஸ்மால் பட்ஜெட் 1.5 hours சூப்பர் படம் நல்லா இருக்கு. ஃப்ரேம் வைஸ் நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போதா நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மத்தபடி ஆனா ஃப்ரெண்டு சொன்னா அது லவ் ஸ்டோரியா இருக்காது, ஏதோ ட்ரீம் கேர்ள்ன்றாங்க, ஏதாவது வேற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னா. ஆனா நான் சொன்னேன் இல்ல இல்ல அது லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, ஆனா லவ் ஸ்டோரி தான், க்ளீன் நீட் அண்ட் க்ளீன் லவ் ஸ்டோரி. ஒரு யா லவ் ஸ்டோரி ஆக்சுவலி அது வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீன் லவ் ஸ்டோரி. ஒரு லவ்னாலே ரொம்ப ஆக்வர்ட்லாம் இருக்காது. காதல் வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா ஃப்ரேமிங்ல லவ் வந்து ஆக்வர்டா காட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த லவ் அண்ட் கிரஷ் வந்து மனசுக்குள்ள தான் இருக்கும். அதுதான் இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். ட்ரீம் வெர்ஷன்ல வர பொண்ணே திரு நேர்ல வந்து லவ் பண்ணும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் தான் கதை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஆ இல்ல 1.5 hours ஷார்ட்டா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் நரேஷன் கொஞ்சம் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. லொகேஷன் செலக்ஷன் சூப்பர். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா இருக்கு. அந்த ஃப்ரேம்காகவே படம் பார்க்கலாம் சீரியஸ்லி. இன்னொன்னு ஷார்ட்டா இருக்கு படம், அதனாலயே பார்க்கலாம். ஆ. படத்துல ஆக்சுவலா எந்த இடத்துலயுமே வந்து க்ளோஸ் முத்த காட்சி வைக்கல. எல்லாமே சீட்டிங் காட்சி தான். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேபி வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு 2 சீன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே க்ளோஸ் கிடையாது. சீட்டிங் வெர்ஷன் தான் எடுத்திருக்காங்க. அதனால படத்துல எந்த இடத்துலயுமே ஆக்வர்ட் இல்லவே இல்ல. 18+ கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். லவ்வர்ஸ் பாருங்க வந்து. லவ்வர்ஸ் வந்து பார்த்து சந்தோஷமா 1.5 hours தான். வீட்ல போய் கூட ஈஸியா இந்த கடைக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஜாலியா சேர்ந்து போங்க. அதான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப கியூட்டான லவ் ஸ்டோரி. யூஸ்வலாக நம்ம நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படமே ரொம்ப ஷார்ட் தான். 1.5 மணி நேரம் தான் படமே. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க சொல்ல வர கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்சி கிட்னு கிடையாது, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்ல படம். ஆமாம் இருக்கு. ஸோ அந்த டைட்டிலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸுமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவையான இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. இல்ல எப்படி சொல்றது, ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு மாதிரி ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் வல்கரா காட்டல. ஸோ அதனால போஸ்டர் பார்த்தா அந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அது அந்தந்த இடத்துல தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி அந்த ரொமான்ஸ்லயே ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாகவே லவ்வர்ஸ் டேக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரீம் கேர்ள்ன்றாங்களே, ட்ரீம் கேர்ள் தான் யாரு அப்படின்னு பார்க்கலாம் தான் போனேன். நல்லா இருக்கு. ஹீரோவும் அழகா இருக்காங்க, ஹீரோயினும் அழகா இருக்காங்க. சப் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சாங் தான், அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. லொகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மாண்டேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கு. நைஸ். இல்ல இல்ல, ஒரே ஒரு சீன் தான், 2 சீன் தான் இருக்கும். ஒன்னு ட்ரீம், இன்னொன்னு ரியல், அவ்வளவுதான். அது கூட ரொம்ப டீப்பாலாம் காட்டல, நல்லா தான் இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட போயிட்டு. போர்ல அடிக்கல, நல்லா தான் இருக்கு. விறுவிறுன்னு இருக்கு. நைஸ். ஃபேமிலியா பார்க்கலாம். லவ்வர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க் யூ. எனக்கு கிளைமேக்ஸ் சீன் அவங்க லவ் ரிலேட்டட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. இல்ல ரொம்ப வல்காரிட்டியெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். பிஜிஎம்ஸ் கம்போசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு ட்ரீம்ல அவங்க பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா அவங்க எப்படி ரியல் லைஃப்ல அவங்க சேவ் பண்ண போறாங்க, அவங்க 2 பேரும் எப்படி இணைய போறாங்கன்றதா இந்த படம். இல்ல இந்த படத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா.